Good morning students. Today we discuss the topic History Unit and Social Transformation in Tamil Nadu. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் தமிழ் லாங்குவேஜ் குறிப்பாக 19th century பிறகு தமிழ்நாட்டிலோட நிலைமை என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். Europeans established their political power over the Indian subcontinent in the later half of the 18th century. While they were concerned with annexing India, by the beginning of the 19th century, they were reordering Indian society. New revenue settlements were made. Influenced by British utilitarian ideas and evangelicals, they also tried to impose their cultural superiority over the Indian people. Indigenous traditions were treated as primitive. Indian society was portrayed as conservative, where human beings were discriminated on the basis of caste, gender, language and creed. அதாவது 18th centuryயில் பார்த்தீங்கன்னா லேட்டர் பிற்பாதியில் வந்து யூரோப்பியன்ஸ் இந்தியாவுடைய துணைக்கண்டத்திலோட தங்களோட அரசியல் அதிகாரத்தை ஏற்படுத்தினாங்க. 19th centuryயோட ஆரம்பத்தில் வந்து இந்தியாவை இணைக்கிறதுல தான் அவங்களுடைய கவனம் முழுவதுமே இருந்துச்சு. அவங்க வந்து இந்திய சமூகத்தை மறுசீரமைப்பு செஞ்சாங்க, புதிய நிலவருவாய் திட்டங்கள்லாம் உருவாக்குனாங்க. இந்த யூரோப்பியன்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட பயன்பாட்டு கோட்பாடு, அவங்களோட கிறிஸ்டியன் சமய நெறிகளில் வந்து செல்வாக்கு உட்பட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்திய மக்கள் மீது தங்களுடைய பண்பாட்டு மேலாதிக்கத்தை திணிக்கிறதுக்காக நம்ம மேலே வந்து புகுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதோடு இல்லாமல் இந்தியாவின் உள்நாட்டு மரபுகள்லாம் வந்து உள்நாட்டு மரபுகள் நாகரிகம்லாம் பழமையானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்திய சமூகம் வந்து பழமையானது அதில் வந்து மனிதர்கள்லாம் ஜாதி, பாலினம், மொழி, நம்பிக்கை இது அடிப்படையில் வந்து பாகுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணாங்க, குறை கூறி பேசிகிட்டு இருந்தாங்க. This caused a reaction among the Indian during the 19th century. Educated Indians from different parts of the country began to feel the humiliation and responded by seeking their socio-cultural identity from their past. இந்த நிலை இவங்க அப்படி நம்மளை சித்தரித்தது வந்து இந்தியர்களிடையே எதிர் விளைவினை ஏற்படுத்திச்சு. முக்கியமாக 19th centuryயில் வந்து பல்வேறு பகுதிகளை சேர்ந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ், கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு அவமானமாக உணர்ந்தாங்க. இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பண்பாட்டு அடையாளங்களை வந்து கடந்த காலத்தில் வந்து தேட ஆரம்பித்தாங்க. இருந்த போதிலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கலோனியல் விவாதங்களில் சில நியாயங்கள் இருக்கதை உணர்ந்ததுனால அதை சீர்திருத்தி கொள்ளவும் தயாராக இருந்தாங்க. இந்த செயல்பாட்டின் முன்னோடிகளில் வந்து ராஜாராம் மோகன் ராயும் ஒருவர். அதாவது சீர்திருத்தர் வந்து முக்கியமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். அவரும் அவரை போன்ற பலரும் என்ன பண்ணாங்கன்னா, சமூக சீர்திருத்தவாதிகள் என அறியப்பட்டாங்க. சோசியல் ரிஃபார்மர்ஸ். ராய் அண்ட் மெனி லைக் ஹிம் கேம் டு பி நோன் as social reformers. Prepare a social and cultural spheres to counter the cultural hegemony of Europe. It resulted in the social and religious reform movement in modern India. This particular historical development is also identified as the Indian Renaissance. அதை இந்த ஐரோப்பிய பண்பாட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ராஜாராம் மோகன் ராய் மற்றும் பலர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, யூரோப்பியன்ஸோட பண்பாட்டு மேலாதிக்கத்துக்கு எதிராக ஒரு பண்பாட்டு செயற்களத்தை உருவாக்குனாங்க. இதன் விளைவு தான் இப்போ மாடர்ன் இந்தியாவில் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த குறிப்பிட்ட வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ரினைசான்ஸ், அதாவது இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரினைசான்ஸ் இந்தியா ஐடியாலஜிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஃபினோமினன். இட் இஸ் க்ளோஸ்லி டைடு டு மாடர்னிட்டி, ரேசலிசம் அண்ட் த ப்ராக்ரெசிவ் மூமெண்ட் ஆஃப் த சொசைட்டி. கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் அட் இஸ் ரூட் a new philosophical tradition centering around human rationality and equality in its characteristic. The basic inspiration of Renaissance is humanism and questioning the fundamentalist religious practices that denied humans their dignity. The ideology of humanism stimulated creative energy in all spheres of social life and knowledge, such as language, literature, philosophy, music, painting and architecture, etc. அதாவது இந்த மறுமலர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வு, ஐடியாலஜிக்கல். இது வந்து பார்த்திங்கன்னா நவீனம், மாடர்னிசம், பகுத்தறிவு, சமூக முக்கியமான இயக்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த மாடர்னிட்டி, ரேசலிசம் அண்ட் ப்ராக்ரெசிவ் மூமெண்ட் ஆஃப் த சொசைட்டி
நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கான இயக்கம் இதோட ரொம்ப நெருக்கமாக தொடர்புடையதாக இருக்குது. எதுனா இந்த ரினேசன்ஸ். திறனாய்வு சிந்தனை வந்து அதன் வேரில் இருக்குது. மானுட பகுத்தறிவினை ரேசலிசமும் ஈக்குவாலிட்டி சமத்துவத்தை மையமாக கொண்ட ஒரு தத்துவ மரபு தான் இதோட முக்கிய அம்சமே. இதோட முக்கிய அம்சம் என்னென்னா அந்த மானுட பகுத்தறிவுடைமையும் சமத்துவத்தை மையமாக கொண்டது. மனித நேயமும் மனிதர்களுக்கு அவர்களின் கண்ணியத்தை மறுக்கிற அடிப்படைவாத மத நடவடிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குவதும், அதான் கண்ணியத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது கேள்விக்குள்ளாக்குவதும் மனித நேயமும் இதான் மறுமலர்ச்சியின் அகத்தூண்டுதல்களாக இருந்துச்சு. மனிதநேயம்ங்கிறது என்னென்னா சமூக வாழ்வு மற்றும் அறிவு இதோடு சேர்ந்து மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டடக்கலை இது போன்ற பல அனைத்து துறைகளிலும் படைப்பாற்றலை தூண்டி எழுப்பக்கூடியதாக இருக்கக்கூடியதான் மறுமலர்ச்சி. தமிழ் ரினைசன்ஸ், தமிழ் மறுமலர்ச்சி. Cultural hegemony of colonialism and the rise of humanism brought several changes in the socio-cultural life of the Indian subcontinent. Modern Tamil Nadu to experience such a historical transition. The colony ஆதிக்கத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தோட எழுச்சியும் இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து சமூக பண்பாட்டு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. இப்போ மாடர்ன் தமிழ்நாட்டிலையும் இந்த வரலாற்று மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டுச்சு. The language and the culture played a significant role in their identity construction. The introduction of painting press, linguistic research on Dravidian languages, etc. underpinned the process of Tamil Renaissance. Although religious literature was taken up predominantly for publication in the early years after the advent of printing technology, things began to change gradually. Works that can be described as secular were taken up for publishing. இந்த தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவங்களுடைய அடையாளம் வந்து குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்குது. அவங்களோட அடையாளத்துக்கு வந்து தமிழ் அடையாளத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியும் அவங்களுடைய கலாச்சாரமும். பிரிண்டிங் ப்ரெஸ் அறிமுகமானது, டிரெவிடியன் லாங்குவேஜ் மேலே கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வு, இன்னும் நிறையா என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மலர்ச்சி செயல்பாடுகளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த பிறகு அந்த தொடக்க காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகள் தான், சமயம் சார்ந்த நூல்களை தான் நிறையா வெளியிட்டாங்க. நாளடைவில் அந்த நிலைமை படிப்படியாக மாறி சமய சார்பற்ற நூல்களை வெளியிட ஆரம்பித்தாங்க. அட்வென்ட் ஆஃப் தி பிரிண்டிங் டெக்னாலஜி, அச்சு தொழில்நுட்பத்தோட வருகை. தமிழ் வாஸ் த ஃபர்ஸ்ட் non-European language that went into print. As early as in 1572, Tamil book Thambiran Vanakkam was published from Goa in 1709. A full-fledged printing press has been established thanks to Ziegenbalg in Tranquebar. அதாவது யூரோப்பியன் மொழிகள் தவிர பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு வந்த முதல் மொழி வந்து தமிழ் மொழி தான். 1578. இதுக்கு முன்னதாக 1570 தம்பிரான் வணக்கம் அப்படின்ற தமிழ் புத்தகம் வந்து கோவாவில் வெளியிட்டாங்க. 1709 வந்து முழுமையான பிரிண்டிங் வந்து சீகன்பால்க் அப்படின்றவர் தான் தரங்கம்பாடியில், பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து சீகன்பால்க் அப்படின்றவர் தரங்கம்பாடியில் ஏற்படுத்தினார். திருக்குறள் வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் தமிழ் லிட்டரசி டெக்ஸ்ட் டு பி பப்ளிஷ்ட் இன் 1812. This led to the resurgence of interest among Tamil scholars in publishing the more ancient Tamil classics around that period. தொடக்ககால தமிழ் இலக்கிய நூல்களில் வந்து ஒன்று வந்து திருக்குறள். இது 1812 வந்து வெளியிடப்பட்டது. இதன் விளைவாக அந்த காலப்பகுதியில் மிகவும் பழமையான கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுறது வந்து தமிழ் அறிஞர்களுடைய ஒரு புத்தெழுச்சி, ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு. In the 19th century, Tamil scholars like C.W. Damodaran, period 1832 to 1901, and U.V. Swaminathanar, 1855-1942, spent their lifetime in the rediscovery of Tamil classics. The 19th century பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் C.V. தாமோதரனாரும் U.V. சுவாமிநாதர் இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை திரும்பியும் கொண்டு வர்றதுக்காக அவங்களோட வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தாங்க.
C.W. Damodaran collected and edited different form-leaf manuscripts of the Tamil grammar and literature. His editors included such texts as Tolkappiyam, Veerasoliyam, Iraiyanaar Agapporul, Ilakkana Vilakkam, Kalittogai and Sulamani. இந்த சிவி தாமோதரன் என்ன பண்ணான்னா பண்ணை ஓலிகளில் வந்து கையால் எழுதப்பெற்ற பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை வந்து பதிப்பித்தார், எடிட் பண்ணார். அவர் எடிட் பண்ண நூல்களில் முக்கியமானது என்னென்னா தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி. U.V. Swaminathan, a student of Meenakshi Sundaranar, took effort to publish the classical texts such as Sivaka Sindhamani 1887, Pattupaattu 1889, Silappadigaram 1892, Purananuru 1894, Purappurul Venba Malai 1895, Manimegalai 1898, Aingrunuru 1903 and Padittrupattu 1904. This provided the Tamil people with a relevant about their heritage. Therefore, the rediscovery of ancient classics and their publication is considered the foundation of Tamil Renaissance. தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் U.V. சாமிநாதர் என்ன பண்ணார்னா செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து இந்த நூல்களை வெளியிடக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டார். இது தமிழ் மக்களுக்கு தங்களுடைய பாரம்பரியம் குறித்து வியப்பை தந்தது. அதனால் பண்டைய செவ்வியல் இலக்கியங்கள் மீண்டும் கண்டறியப்பட்டதையும் அவை வெளியிடப்பட்டதையும் தமிழ் மறுமலர்ச்சியின் அடையாளமாக கருதலாம். The publication of these ancient literary texts created an awareness among the Tamil people about their historical tradition, language, literature and religion. Modern Tamils founded their social and cultural identity on the ancient Tamil classics, collectively called the Sangam literature. Linguists, historians and Tamil scholars recognize the uniqueness of Tamil culture, which had a separate and independent cultural existence before the coming of the Aryans into the Tamil land. இவ்வாறு பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது. தமிழ் மக்களிடையே வந்து தங்களுடைய வரலாற்று மரபு, மொழி, இலக்கியம், சமயம் இது குறித்து நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. இப்போ மாடர்ன் தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தாங்க. நம்முடைய தமிழ் மரபுகளை பழைய இலக்கியங்கள் மூலமாக கண்டறிஞ்சாங்க. அவை மொத்தத்தில் வந்து சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த காலத்தில் இந்த சங்க இலக்கியங்கள் மொழியியலாளர்களும் வரலாற்று அறிஞர்களும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் பண்பாட்டின் தனித்தன்மையை அங்கீகரித்தாங்க. அவை தமிழ் நிலப்பகுதிகளுக்கு வந்து ஆரியர்கள் வருவதற்கு முன்பாகவே ஒரு சுதந்திரமான பகுதியே பெற்றிருந்துச்சு. அவங்க வர்றதுக்கு முன்னாலே வந்து இங்கே இந்த தமிழ் வந்து ரொம்ப அதுக்குன்னு தனி தகுதியே பெற்றிருந்தது. 1860 F.W. Ellis 1777 to 1815 who founded the College of Fort St. George formulated the theory that the South Indian language belonged to a separate family when was unrelated to the Indo-Aryan family of languages. Robert Caldwell expanded this argument by a book titled A Comparative Grammar of the Dravidians of South Indian Family of Language. பாருங்கள் 1816 வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து ஒரு கல்லூரியை ஏற்படுத்தினார். யாருன்னா F.W. எல்லிஸ் அப்படின்றவர். அவரோட பீரியட் 1777 to 1819. இவர் என்ன சொல்கிறாருன்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தென்னிந்திய மொழிகள் வந்து அது ஒரு தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தது. அவை வந்து இந்தோ ஆரியன் மொழி குடும்பத்தோடு தொடர்புடையது அல்ல. தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தது, மற்ற மொழிகள் தொடர்புடையது அல்ல எனும் கோட்பாட்டை உருவாக்கினார். இதை நிரூபிக்கும் விதமாக ராபர்ட் கால்டுவெல் 1814 to 1891 திராவிடர் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம்
அப்படின்ற நூலை வெளியிட்டார். அந்த நூலில் என்ன செஞ்சுருக்காருன்னா இந்த கோட்பாட்டை விரிவுபடுத்தினார். திராவிட மொழிகளுக்கிடையில் நெருக்கமான ஒற்றுமை இருக்கிறதையும் அந்த ஒற்றுமை சான்ஸ்கிரிட்டோட இல்லை அப்படிங்கிறதையும் நிறுவினார். சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லைன்றதை ஏற்படுத்தினார். மேலும் தமிழுடைய தொன்மையையும் அதோட பெருமையை நிலைநாட்டினார். Tamil intellectuals of this period identified the fundamental differences between Tamil Dravidian, egalitarian and Sanskrit Aryan Brahmanism. அதாவது இந்த காலகட்டத்தை சேர்ந்த அறிவு சார்ந்த தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் திராவிடம் சமத்துவம் மற்றும் சமஸ்கிருதம் ஆரியம் பிராமணியம் ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள தமிழ் திராவிடம் சமத்துவம் சமஸ்கிருதம் ஆரியம் பிராமணியம் ரெண்டுக்கு இடையே உள்ள அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. They argued that Tamil was the language of Dravidian people who are non-Brahmin and their social life was casteless, gender sensitive and egalitarian. Tamil Renaissance contributed to the origin of growth of Dravidian consciousness in the Tamil country. These ideas were exemplified in the Tamil invocations song in the play Manonmaniyam written by B. Sundaranar 1855 to 1897. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதாவது அறிவு சார்ந்த தமிழர்கள் தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழியினும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல அப்படின்றும் அவருடைய சமூக வாழ்வில் சாதிகளில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாலின வேறுபாடு இல்லை, சாதி வேறுபாடு இல்லை, சமத்துவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வாதிட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்த சிந்தனைகள் பி சுந்தரனார் 1855 to 1897 அவர் எழுதின மனோன்மணியம் என்ற நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் வழி வாழ்த்து பாடலில் இதை நிரூபிச்சிருக்கார். Tamil Renaissance questioned the cultural hegemony of Brahmanism. These developments were reflected in art, literature, religion, etc. Ramalinga Adigal 1823 to 1874, popularly known as Mallalar, questioned the existing Hindu religious orthodoxy. தமிழ் மறுமலர்ச்சி பிராமணர்களின் பண்பாட்டு மேலாதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கியது. இந்த போக்கு கலைகள், இலக்கியம், சமயம் எல்லாத்துலேயுமே பிரதிபலிச்சிச்சு. வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகள் நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை என்ன பண்ணார், கேள்விக்குள்ளாக்கிட்டார், நீக்கிட்டார். அப்ரஹாம் பண்டிதர் 1859 to 1919 gave prominence to Tamil music and published books on the history of Tamil music. C.W. தாமோதரனார், U.V. சுவாமிநாதனார், திரு.வி. கல்யாணசுந்தரனார், பரதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, எஸ். வையாபுரி and the poet பாரதிதாசன் in their own ways and through their writings contributed to the revival of Tamil literature. அப்ரஹாம் பண்டிதர் பீரியட் 1859 to 1919 தமிழ் இசைக்கு சிறப்பு செஞ்சார். அதோடு இல்லாமல் தமிழிசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். சி.வை. தாமோதரனார், U.V. சுவாமிநாதன், திரு.வி. கல்யாணசுந்தரனார், பரதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் இவங்க எல்லாமே தங்களுக்கு அவங்களுடைய ஓன் வழியில் தங்களுக்கே அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்தோட புத்தெழுச்சிக்கு என்ன பண்ணாங்க, பங்கு வைத்தார்கள். ஆகியோர் தங்களுக்கே உரித்தான முறை வழிகளில் தங்களின் எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்தெழுச்சிக்கு முக்கியமாக அவங்களுடைய பங்கு முக்கியமாக இருந்துச்சு. இதே சமயத்தில் புத்த சமயத்துக்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்ககால முன்னோடியான யாருன்னா எம். சிங்காரவேலர். அவருடைய பீரியட் 1860 to 1946. கலோனியல் சக்தியை எதிர்கொள்வதற்காக ஒரு பொதுவுடைமை வாதத்தையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்தினார். அயோத்திதாசர் பண்டிதர் அவருடைய பீரியட் 1845 to 1914
பெரியார் ஈவே ராமசாமி 1879 to 1973. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, சமூக ரீதியாக உரிமைகள்லாம் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, அவங்களுடைய உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை வந்து என்ன பண்ணாங்க, கடைப்பிடிச்சாங்க. இதோட 20th செஞ்சுரியில் வந்து தமிழ் மொழி இயக்கங்களான தனித்தமிழ் இயக்கம் மற்றும் தமிழிசை இயக்கம், இந்த 2 இயக்கங்களும் சமஸ்கிருதத்தின் தலையீடு இல்லாமல் தமிழ் மொழியை வளர்க்கணும் அப்படின்றக்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள். விஜி சூரிய நாராயண சாஸ்திரி, பரிதிமார் கலைஞர். இந்த விஜி சூரிய நாராயண சாஸ்திரி 1870 to 1903, born near Madurai, was professor of Tamil at the Madras Christian College. He was one of the earliest scholars to identify the influence of Sanskrit on Tamil and adopted a pure Tamil name for himself, Paridimar Kalaignar. இந்த விகே சூரியநாராயண சாஸ்திரி வந்து என்ன பண்ணார்னா, மதுரை அருகே பிறந்தார். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து தமிழ் ப்ரொஃபஸராக பணியாற்றினார். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்டு, ஆனால் சமஸ்கிருதம் எந்தளவுக்கு தமிழ் மொழி மீது செல்வாக்கு செலுத்தியிருக்கின்றதை அவர் கண்டுபிடிச்சார். அதனால் அவர் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய பேரை வந்து என்ன பண்ணிட்டார்னா, தமிழ் பேர் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு பேரை மாற்றிட்டார். He was the first to argue that Tamil is a classical language and demanded that the University of Madras should not call Tamil a vernacular language. Influenced by Western literary models, he introduced the sonnet form in Tamil. He also wrote novels and plays and a number of essays on science. Tragically, he died at the young age of only 33. தமிழ்மொழி வந்து இவர் வந்து தமிழ்மொழி ஒரு செம்மொழின்னு சொல்லிட்டோம். அதனால் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழை ஒரு வந்து வட்டார மொழின்னு அழைக்கக்கூடாது, வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னு அழைக்கக்கூடாது, அது ஒரு செம்மொழி அப்படின்னு வாதாடினார் என சூரியநாராயண சாஸ்திரி. வெஸ்டர்ன் இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் காரணமாக 14 வரி செய்யுள் வடிவத்தை வந்து தமிழுக்கு அறிமுகம் பண்ணார். அதுபோல் மறைமலை அடிகள் 1876 to 1950 is considered the father of Tamil linguistic purism and the founder of Thanithamil Iyakkam, Pure Tamil movement. He wrote commentaries on the Sangam text, Patinappally and Mullaipattu. As a young man, he worked in a journal, Siddhanta Deepika. Later, he served as a Tamil teacher in the Madras Christian College for many years. He was inclined towards non-Brahmin movement. His teachers such as P. Sundaranaar and Somasundara Nayakar were key influences in his life. அதாவது மறைமலை அடிகள் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி அவரை கருதுகிறாங்க. சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இவங்களுக்கெல்லாம் விளக்க உரை எழுதியிருக்கிறார். அவர் வந்து இளைஞராக இருந்த பொழுது சித்தாந்த தீபிகா என்ற அந்த பத்திரிகையில் வந்து ஜேர்னலிஸ்டாக பணிபுரிஞ்சார். இந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தமிழாசிரியராக பல வருஷங்கள் பணியாற்றினார். நான் பிராமின் மூமெண்ட்டு, சரியா, இது வந்து அந்த இயக்கத்தின் மீது அதிகமாக பற்று கொண்டிருந்தார். இவருடைய ஆசிரியர்கள் பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர் 2 பேருமே இவருடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகித்தாங்க. தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் prompted the use of pure Tamil words and removal of Sanskrit influence from the Tamil language. The movement made a great impact on Tamil culture, especially in language and literature. அதாவது தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துறதையும் சான்ஸ்கிரிட்டோட செல்வாக்கு வந்து தமிழ் மொழியிலேருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். சான்ஸ்கிரிட்டோட செல்வாக்கே இல்லாமல் தூய தமிழ் மொழி வார்த்தைகள் தான் பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப குறிப்பாக இருந்தார். இந்த இயக்கம் வந்து தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. The beginnings of the movement are usually dated to 1916, even though the process of identifying influence of foreign words in Tamil and eliminating them can be dated much earlier to the date 19th century. His daughter Neelambigai played an important role in his foundation, changed his own name Vedachalam and took on the pure Tamil name of Maraimali Adigal.
his journal Gnanasaragam was renamed Arivukadal, and his institution Samarasa Sanmarka Sangam was rechristened as பொட்டு நிலை கழகம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் மீது செல்வாக்கு செலுத்தும் வேறு மொழி வார்த்தைகளை வந்து அடையாளம் கண்டு அவற்றை நீக்கக்கூடிய பணிகளை தான் 19th century பிற்பாதியில் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியது 1916 தான். அதுக்கு முன்னாலேயே வந்து பிற மொழிகள்லாம் தமிழ் மொழி வந்து நீக்கக்கூடிய ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகையும் வந்து இந்த இயக்கம் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இவர் தன்னுடைய வேதாச்சலம் அப்படின்ற பேரை வந்து தூய தமிழ் மொழியில் மறைமலை அடிகள் மாற்றிக்கிட்டார். இவருடைய ஞானசாகரம் அப்படின்ற பத்திரிகையை அறிவுக்கடல் என்று பெயர் மாற்றம் செஞ்சார். இவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்ற நிறுவனத்தை வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு பெயர் மாற்றிட்டார். இந்த இயக்கம் வந்து தமிழ் சமுதாயத்தில் இருந்த ஹிந்தி, சமஸ்கிருதம் மற்றும் பிராமணருடைய மேலாதிக்கத்தை விமர்சனம் பண்ணிச்சு. தமிழ் சொற்களுக்குள்ள கலந்த சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை நீலாம்பிகள் தொகுத்தார். இந்த இயக்கம் வந்து பிற்காலத்தில் தமிழ் சமூகத்தில் இருந்த பிராமணிய மற்றும் சமஸ்கிருத மரபுகளை எதிர்கொண்ட சமூக இயக்கங்களுக்கு வழிவகுத்துச்சு. அதாவது இதை எதிர்க்கக்கூடிய இயக்கங்களுக்கு காரணமாக இருந்துச்சு. Okay students, we will meet on next video.